தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் தன்னொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையனும் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, சிவாய திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் சிற்சபே சுரசிதம்பரம் கற்பக விநாயகோ பஜே மகாகணபதே சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனோ கோவிந்தா கோவிந்தா. வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா, வீரவேல் முருகனுக்கு அரஹரோஹரா, ஞானவேல் முருகனுக்கு அரஹரோஹரா, ஸ்கந்தவேல் முருகனுக்கு அரஹரோஹரா, ஷாமளா பீட நிலைய ஜெகதம்பிக, காயத்ரி பீட நிலைய ஜெகதம்பிக, பைரவி பீட நிலைய ஜெகதம்பிக, யுக்தேகாட்சரம் பிரம்மா மந்திர ஒரு ஜோடிக்கு ஒண்ணு, ஒரு ஜோடிக்கு ஒண்ணுல மந்திரதந்திராதிலக்ஷணம் மகதாதி விசேஷாதிகரணம் ஜாபகம் பரமௌல்யம் சதாசிவசமாரம்பாம் ஸ்ரீகண்டாச்சார்ய மத்தியமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஓம் சத்குரு சரணாரவிந்தாभ्याम् நமः. த்ருவந்தே ராஜா வருணோ த்ருவந்தே வோ ப்ரஹஸ்பதி த்ருவந்த இந்திரச்சாக்னிச்சாரா ஸ்ரந்தாரயதா த்ருவம் பர்வதைவாவிஜாதலே இந்திரயிவே திஷ்டः அபிதிஷ்டப்ரதயன்யதः அதரே தத்ரு சந்திரவாः தேவீம் வாசுமுஞ்சிதரே தேவாः தாம் விஸ்வரூபாभ्याम् பிரதமோசுதந்தே சுபமுகூர்த்தோஸ்தாம் சுப்ரதிஷ்டிதமஸ்து. வாகர்த்தாभ्यम समृद्धौ वागर्ता प्रतिपत्तये जगदपितरं वन्दे पार्वती परमेश्वरो पार्वती परमेश्वराभ्यां नमः. पार्वती परमेश्वरामूर्तये नमः. ॐ श्री गुरुभ्यो नमः. हरि ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः. गुरवे सर्वलोकानां विदुषे भवरोगिणां वितगे सर्वविद्यानां श्री दक्षिणामूर्तये नमः. ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे. स्मृति स्मृति पुराणानाम् आलयं करुणालयम् नमामि शंकरं पादं शंकरं लोकशंकरम्. எல்லாம் வல்ல உமையுருபாகன் பார்வதி பரமேஸ்வரர் திருவருள் துணை கொண்டு இன்றைய பொழுது சிவராத்திரி என்று சொல்லக்கூடிய மிக பெரும் வைபவத்தின் பொருட்டு எல்லாம் வல்ல குருநாதர் உயர்திரு ஸ்ரீலஸ்ரீ லோகநாத சுவாமிகளுடைய குரு அருளும் எல்லாம் வல்ல பைரவி சகித பைரவேஸ்வர சுவாமி மகாகாளி சித்தர் பீடத்தினுடைய பைரவ சித்தர் உயர்திரு லோகநாத சுவாமிகள் அவர்களுடைய குரு அருளும் அத்துணை மகாகாளி பைரவர் பைரவி மற்றும் சண்டிகனுடைய திருவருளும் இணைந்து தற்சமயம் குருவருளும் திருவருளும் இணைந்தாதான் எல்லா விஷயமும் சிறப்பா நடக்கும். அந்த மாதிரி பார்வதி பரமேஸ்வரராக, மீனாட்சி சுந்தரேஸ்வரராக, சொக்கநாதர் சொக்கேஸ்வரியாக, காமாட்சி ஏகாம்பரேஸ்வரராக, சிவகாமி அம்பிகா சமேத ஆனந்த நடராஜ மூர்த்தியாக, அகிலாண்டேஸ்வரி சமேத ஜம்புகேஸ்வரராக நம்முடைய சித்தர் பீடத்திலே
சுவாமியும் அம்பாளும் விசேஷமாக சிவராத்திரியின் பொருட்டு எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த திருக்கல்யாணம் போயிடுச்சு. சரவணபவ எனும் ஒரு மந்திரம் அதை சதா ஜபி நாவேங்கிற மாதிரி அதெல்லாம் பாடுவீங்கோ. அபூர்வ பிரஷ்யா ஆத்மதத்வாய ஸ்வாஹா வித்யாதத்வாய ஸ்வாஹா சுதத்வாய ஸ்வாஹா சிவாய நமஹ त्रयम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकं विवर्धनात् मृत्योर्मुक्षीयमामृतात् यो रुद्रोऽग्नौयाप्योषधेषु यो रुद्रावो नावितस्मै रुद्राय नमोऽस्तु संस्कृत्याः श्रीकृष्णगङ्गा यो विश्वश्रीवेदिष्यः यस्वामगेतौ मनसाय रुद्रमो नमो विद्याभुरन्दोस्यः अयं मे अस्तो भगवान् अयं मे भगवतराः इना परमेश्वरனை பத்தி முதல்ல எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். பரமேஸ்வரன் யார் தெரியுமா? யாரு? சிவன். சிவன் யார் தெரியுமா? யாரு? சிவபாக்கியராஜ். சொல்லுங்க, நீங்க தானே சிவபாக்கியராஜ் சிவபாக்கியராஜ் சிவபாக்கி போட்டுட்டு இருக்கீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, யூடியூப் போனாலும் பிரச்சனை இல்லை. கேட்பாலையா எல்லாரும்? சிவபாக்கியராஜ் சொல்லுங்க. பேருக்கு முன்னாடி மட்டும் சிவன் போட்டுட்டா போறாது. சுவாமினா யாரு? யார் சொல்லுங்க? பரமேஸ்வரன் அப்படிங்கிறவர் ஆதியும் அந்தமும் எதுவுமே கிடையாது. அவருக்கு அடிமுடி காணாத அந்த பரமேஸ்வரனுக்கு அடியும் காண முடியாத முடியும். அந்த வரலாறுல நிறைய இருந்துருக்கு, இருக்கா இல்லையா? இந்த மாதிரி சுவாமிக்கு உருவமும் கிடையாது, அருவுருவும் ஆனான் கான் அப்படின்ட்டு வர்றது இல்லையா? பஞ்சபூதத்தினுடைய சுரூபம். அதுல முக்கியமா அவர் பஞ்சபூத ஸ்தலங்களா என்ன பண்றாரு? அருளாட்சி பண்றாரு. நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் இருக்குது. என்னது பஞ்சபூத ஸ்தலம்? எங்க இருக்கு? தமிழ்நாட்டுல மட்டும்தான் இருக்குது. நீருக்கு உண்டான ஸ்தலம் திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி சமேத ஜம்புகேஸ்வரர். அப்புறம் நெருப்புக்கு உண்டான ஸ்தலம் திருவண்ணாமலை அபிதகுஜாம்பா சமேத அருணாச்சலேஸ்வரர். வாயுஸ்தலம் காளகஸ்தி. யாரு யாரு? ஞானபுரசுராம்பா சமேத காளகத்தீஸ்வர சுவாமி. அப்புறம் ஆகாயத்துக்கு உண்டான ஸ்தலம் சிதம்பரம். இல்லை, சிதம்பரம். அம்மையார் பேரு சிவகாமி அம்பிகா சமேத ஆனந்த நடராஜ சுவாமி. இன்னொரு ஸ்தலம் மண் கொண்டாசா. யாரு யாரு யாரு? கச்சி ஏகம்பன். கச்சி ஏகம்பன் மட்டும் சொல்லக்கூடாது. முதலாவது பொமராடிகள் சொன்னாதான் அடுத்தது சுவாமி வருவார். அந்த மாதிரி காமாட்சி அம்பிகா சமேத ஏகாம்பரன். இந்த 5 பூதங்களையும் ஒன்றிருக்கிறார் சுவாமி. சுவாமியினுடைய அழகை காண்றதுக்கு என்ன வேணா 1000 கண்டு இருந்தாலும் அவர் அழகை பார்க்கவே முடியாது. அவ்வளவு அழகா. யாரு? பரமேஸ்வரன். அப்படிதானே? பரமேஸ்வரன் தான் அழகுங்க. அதனாலதான் அவர் பேர் என்னது? சுந்தரன். சுந்தரம்னா என்னது? அழகு. அந்த அழகுக்கு நிகர் வேற ஒண்ணுமே கிடையாது. அதனாலதான் அவர் பேரு சுந்தரேஸ்வரர் அப்படின்னு வந்தது. சொக்கநாதர் அதுக்கு முன்னாடி ஆட்சி பண்ணார் மதுரையை. அதுக்கு அடுத்ததா வந்தவர் தான் சுந்தரேஸ்வரர். அந்த சுந்தரேஸ்வரர் சுவாமி சதாசிவம் இருந்து மேல போட்டுட்டு இருப்பார். புலித்தோல், சுடுகாட்டு திருநீர், கழுத்துல ருத்ராட்ச கொட்டை, கபால மாலைகள், அப்புறம் பாம்ப கழுத்துல போட்டுன்றத என்ன பார்த்தா என்ன பண்ணுவா? வாத்து மாமி பார்த்தா என்ன பண்ணுவோம்? ஐயோ இப்படி ஒரு மாப்பிள்ளையா நமக்கு. சதா சர்வ காலம் இடுப்புல புலித்தோல், கழுத்துல கபால மாலை, விபூதியை பூசிட்டு விட்டுட்டா இவர் எங்க ஆத்து பார்க்க போற?
சதா சர்வகாலம் என்ன பண்றாரு? சுடுகாட்டிலே உட்காந்து சுடுகாட்டு சாப்பிட்டு பிடிச்சுட்டு இருக்காரு. இப்ப எங்க இவர் ஆத்த கவனிக்கிறது? யார் நினைக்கிறா? அம்மா நினைக்கிறா, வாத்து மாமி நினைக்கிறா. அதன் பிறகு பார்க்கும்பொழுது அவர் அழகான சுந்தரனாக எங்க வர்றார்? எங்க வர்றார்? மதுரை என்பதிக்கு வர்றார். அவரை பார்த்த உடனே என்னதான் இவ்வளவு ஒரு அழகா. அதனாலதான் மீனாட்சி அம்மையுடைய சுந்தரேஸ்வரரா யாருங்க? பரமேஸ்வரன். பரமேஸ்வரன் வந்து சிவா, விஷ்ணு, பிரம்மன் இந்த 3 அம்சங்கள் தான். எந்த சுவாமியா இருந்தா பாதங்கள் வரைக்கும் யாரு? பிரம்மன். இப்ப லிங்கமே இருந்தாலும் அந்த பிரம்ம பாகம், விஷ்ணு பாகம், ருத்ர பாகம், இந்த 3 பாகங்கள் தான் ஒரு என்னது சிவஸ்வரூபம். லிங்கமே அதான். நம்ம பரமேஸ்வரன் மட்டும்தான் இருக்கிறான்னு ஒரு லிங்கத்தை ஏன் அது விசேஷமா பூஜை பண்றோம்னா, இப்ப 4 காலம் இருக்கு. இப்ப இன்னைக்கு சிவன் ராத்திரியில 4 காலம் தானே? 6 காலமா? 6 காலம் கூட இருக்குதா? ஒரு பத்திரிகை போடுறாங்க 6 காலம். 6 காலம் எந்த ஆரம்பமே தெரியல. 4 காலம் தான் இருக்கு. சாயங்காலம் 6 to 9 ஒரு காலம், 9 to 12 2ஆம் காலம், 12 to 3 3ஆம் காலம், 3 to 6 4ஆம் காலம். இந்த 2 காலம் எங்க வந்துருது? முன்னாடி சேர்த்துட்டாங்க. நாங்க சேர்த்து வேண்டியதுதான். மத்தியானம் 12 மணில இருந்தே சிவராத்திரி ஆரம்பம். 6 கால பூஜை. சந்தோஷம். முதல்ல 6 கால பூஜைன்னா என்னன்னு நிறைய பேர் தெரியுறதே இல்லை. 6 கால பூஜை என்னது? சாதாரணமா ஒரு கோயில் இருக்குன்னா இந்த கோயில் 6 கால பூஜை நடக்குது. என்ன பண்ணணும்? உஷத் காலம், சந்தி காலம், அப்புறம் கால சந்தி, மாத்தியானிகம், 4 சாயரட்சா, அர்த்தஜாமம், 6 உஷத் காலம்ன்றது என்னது? 3 to 6. ஒரு காலம்னா எத்தனை மணி நேரம்? 3 மணி நேரம். 3 to 6 காலையில முதல் காலம். 6 to 9 காலம் வந்து கால சந்தி 2ஆம் காலம். 9 to 12 உச்சி காலம் 3ஆம் காலம். 4ஆம் காலம் 12 to 3 வந்து அசுர வேளை. நான் சொல்லலைங்க, பெரியவாள்லாம் சொல்லிருக்கா. 12 to 3 வந்து என்னது? அசுர வேளை. மறுபடியும் 3 to 6 முதல் சாயரட்ச, 6 to 9 அர்த்தஜாமம் 2வது சாயரட்ச, 9 to 12 தான் அர்த்தஜாமம். மறுபடியும் 12 to 3 அசுர வேளை. ஒரு நாளைக்கு எத்தனை காலம் இருக்கு? 8 காலம் இருக்கு. அதுல 2 காலத்தை பிரிச்சுட்டு மீதி 6 கால பூஜை பண்ணணும். அதான் கால பூஜை. போயிட்டு பண்ணணும். நம்ம கல்யாணத்தை பார்ப்போம். இப்ப தாய் தந்தை தான் குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பா. பண்ணி வைப்பா இல்லையா? குழந்தைகள் தாய் தந்தை கல்யாணம் பண்ண முடியுமா? நான் ஒவ்வொரு முறையும் சொல்லியிருக்கேன், கண்டிப்பா பண்ண முடியும். போன டைம் சொன்னா 60ஆம் கல்யாணம் பண்ணா குழந்தைகள் தான் தாய்க்கு பண்ணி வைக்கணும். 60ஆம் கல்யாணம் என்னன்னா தெரியாதா? 60 இதுல வேற நிறைய சர்ச்சைகள். 60 ஆரம்பத்துல கல்யாணமா, 60 பூர்த்தியில கல்யாணம்? சாமி இப்பதான் எங்களுக்கு 60 ஆரம்பிச்சிருக்கு, நீங்க 60ஆம் கல்யாணம் பண்ணிருங்க அப்படின்னு. கண்டிப்பா கூடாது. 60 ஆரம்பத்துல வந்து உக்ரரத சாந்தின்னு ஒரு பூஜையை பண்ணணும், ஒரு ஹோமம் பண்ணணும். 60 பூர்த்தி ஆன பிறகுதான் என்ன பண்ணணும்? ஷஷ்டி அப்த பூர்த்தி. இந்த 60 கல்யாணத்துக்கு உண்டான ஷஷ்டி அப்த பூர்த்தி, 60 கல்யாணம் பூர்த்தி ஆனாதான். அதுல வந்து மாப்பிள்ளைக்கு 60 வயசு ஆகும், பொண்ணுக்கு வயசு இல்ல கல்யாணம் ஆகி 60 வயசு ஆகும். இந்த கேள்வி எல்லாம் வர்றது ஏன்னா நிறைய பேர் இதை கேட்கிறா. கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். அந்த ஆண்மகனுக்கு, அந்த தலைவனுக்கு 60 வயசு ஆகும். அதுக்கப்புறமா 70 வயசு. 70 வயசு வந்து என்னது? 70ஆம் கல்யாணம். பீமரத சாந்தி 80. 80வது வயசு தான் சதாபிஷேகம். 80 சதாபிஷேகம்.
அப்புறம் 90 ருத்ர ஜெயசாந்தி, 100 ஆண்மகனுக்கு 60 ஆனாலும் சுவாமி. பொம்மநாட்டிக்கு வந்து சின்ன வயசு 60 வயசு பையனுக்கு வந்து 30 வயசு போட்டு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒன்ஸ் வந்து 10 வருஷம் டிஃபரெண்ட்ல கல்யாணம் பண்றாங்க சுவாமி. இவருக்கு வயசே கிடையாது. அவர் சதா சர்வ காலமும் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் வயசே கிடையாது. எல்லாமே அவங்கதான். அவளே குழந்தையா வர்றா, சுவாமி அம்பாளே பருவ பெண்களா வராங்க. அதுக்கப்புறமா கல்யாண கோலத்துல வராங்க, வயசானதா காட்சி கொடுக்குறாங்க, மறுபடியும் குழந்தையா வர்றாங்க. அவங்களேதான் எல்லாமே. நம்ம எல்லாருக்குள்ளயும் சுவாமி எல்லாருக்குள்ளயும் இருக்கிறாங்க. எல்லாருக்குள்ளயும் பகவான் இருக்காரு, இல்லைன்னு சொல்லவே முடியாது. அவங்கவுங்க வெளிப்படுத்திக்கக்கூடிய தன்மைதான் இறைவன் வந்து அனுகிரகம் எல்லாருக்குமே உண்டு. அந்த மாதிரி நம்ம ஊர் மக்களும் முதல்ல நல்லா இருக்கணும். நல்லா இருந்தா தானே வந்து உட்காந்து இது பண்ணிட்டு இருக்கோம், பூஜை பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு முதல்ல யார் நல்லா இருக்கணும்? குரு சொன்னது வாய் யாரு? ராணியா? சாமியார் நல்லா இருந்தா தானே சாமி தேங்காய் வீட்டு சட்டி வாங்கி போலாமா? இல்ல தேங்காய் முடி சட்டியா இருக்கு. ஏன்னா நான் உட்காந்து இருக்கும் போது ஒரு அம்மா வந்தாங்க, சாமி தேங்காய் முடி தான் உனக்கு கொடுக்குது சாமி, சட்டியா இருக்குல்ல. நீங்கள கேட்க நீங்க பக்கத்து தெருவு அந்த எனக்கு தெரியும் உங்க வீடெல்லாம் என்ன அந்த சுவாமி இதுல வர இல்லையா, அந்த 2 தெரு தள்ளி வரணும். ஏன்னா நீங்க வந்து வாங்கணும், எல்லாரும் தோப்பு நிலமெல்லாம் இருக்குது, அவனும் படிச்சுக்கலாம். இருந்தாலும் ஒரு சும்மா விளையாட்டு. இப்பொழுது பூஜை ஆரம்பிக்கலாம். ஏன்னா சுவாமி அம்பாள் வந்து எங்களை உட்காந்து என்னப்பா கதை பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல தமிழ்காரர்கள் அடிச்சு காட்டுறாரு. முடிக்கலன்னா அந்த மாதிரி அடி விழு சொல்றாரு நினைக்கிறேன். ஆச்சாரியாக அபோவர்ஷாம் ஆத்மதத்வாய ஸ்வாஹா வித்யாதத்வாய ஸ்வாஹா சிவதத்வாய ஸ்வாஹா சிவாய நமஹ. அக்ஷதான் கரகித்வாம் சுக்லாம் வரதரம் பிரார்த்தியாம் சுக்லாம் வரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதத்புஜாம் பிரசன்னவதனம் த்யாயே சர்வ விக்னோபசாந்தயே. संहिता प्राणायाम्यां वां ओम अमृतं ब्रह्म पूर्ववश्वरां सिद्धिर्विष्णुतदावारः नक्षत्रं विष्णुरेव च योगं च करणं शैवं श्री शिवमयं जगत् ओमोपाप्त समस्त दुरिदः क्षयद्वारां श्री पार्वती परमेश्वर प्रीत्यर्थां लक्ष्मी नारायण प्रीत्यर्थां वाणी हिरण्यगर्भ प्रीत्यर्थां तदेव लग्नं सुचिरं तदेव ताराबलं चन्द्रबलं तदेव विद्याबलं दैवबलं तदेव लक्ष्मीपदे च वाणीपदे च गौरीपदे च अग्रीकं स्मरामि. अयं मुहूर्तो सुमुहूर्तोऽस्त अयं मुहूर्तो सुमुहूर्तो भवान्तिः. वां सुमतितां स्वाभ्यां सुवेशोमने मुहूर्ते आद्य ब्रह्मणः द्वितीयपरार्थे श्वेतपराकल्पे दैवशुभ मन्वन्तरे अष्टाभिगो द्वितमे कलियुगे प्रथमे पादे प्रथमचरणे शम्भुद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे प्राप्ते अस्मिन् वर्तमानेन व्यवहारिक सान्द्र पौर्णमानेन प्रभवाति षष्ट्यानाम संवत्सराणां मध्ये स्वस्तिस्ते विश्वावसुनाम संवत्सरे उत्तरायणे शिशिर ऋतौ कुम्भमासे विशेषतः भानुवासरयुक्तायां उत्तरपुरुषपदा नक्षत्रयुक्तायां शिवनक्षत्र शिवयोग शिवकर्ण एवं गुण विशेषेण विशिष्टायां भगवता कैंकर्य रूपं गोत्रोद्वान् तिथिः कमवारपट्टिग्रामेण विशेषतः भैरवी महाकाली पीडेन विशेषतः
तिरुकल्याण महोत्सवेन पार्वती परमेश्वरो तिरुकल्याण महोत्सवेन इतमानुष्य गोत्रोद्वान्न शंभु महर्षि कुल गोत्रोद्वान्न अपवर्णी नक्षत्र मेषराशोदाय लोकनाथ स्वामी ऋष्य क्षेम धैर्य वीर्य विजय अभय आयुरारोग्य अष्ट ऐश्वर्याणां नवानां दुर्गानां आनुकूल्यादि सिद्धता विशेषताः तिरुकल्याण महोत्सवेन महागणपति पूजाम् अहम् अद्य करिष्ये। ओम ग्लां ग्लौं गं गणपत्यात्मने नमः गणपति मूर्तये नमः। ओम हरा अस्मिन् हरिद्राभिमुखे सुमुखं श्री महाविघ्नेश्वरं ध्यायामि महागणपति संस्थाप्य। ओम ग्लां ग्लौं गं गणपत्यात्मने नमः स्नानान्तराचमनियमिताय नानाद्राजमनियं समर्प्य तस्य उपवीत गन्ध पुष्पाक्षतैः अलङ्कृत्य पुष्पैः सम्भोज्य ओम सुमुखाय नमः ओम एकदन्ताय नमः ओम कपिलाय नमः ओम गजकर्णकाय नमः ओम लंबोदराय नमः ओम विकटाय नमः ओम विघ्नराजाय नमः ओम गणाध्यक्षाय नमः ओम बालचन्द्राय नमः ओम नमो राजपतये नमः ओम नमो गणपतये नमः ओम नमः प्रथमपतये नमः ओम नमस्ते अस्तु लंबोदराय नमः ओम एकदन्ताय नमः ओम विघ्नविनाशिने नमः ओम शिवसुधाय नमः ओम श्री वरदमूर्तये नमो नमः। आदिपूज्याय देवाय दन्तमोदकधारिणे वल्लभा प्राणकान्ताय श्रीगणेशाय मङ्गलम्। ओम ग्लां ग्लौं गं गणपत्यात्मने नमः गणपति मूर्तये नमः। धूपद्रव्यं कुङ्कुलं धूपं सुगन्धः मनोहरम् आग्नेयं सर्वदेवानां धूपोपरिकृतां धूपमार्ग्रापयामि स्वाद्यं द्रवद्रं अग्निनायोगमय्या पुराणमण्डलं देवं त्रैलोक्यं त्रिपुरामहमभुजनस्तोत्रं स्थापय स्वाहा कर्पूरनिराञ्जनज्योतिः। नमो रामपतये नमो गणपतये नमः गोविन्दाय विष्णुनाथाय गोविन्दाय सर्वमोक्षये नमो नमः। महागणाधिपतये नमः। महागणपतये नमः। दास्तामृष्टाभयामे स्वगणार्थे क्षेमाय पुनरागमनाय च महागणाधिपतये नमः। प्रसादेन सरसा गृह्णामि। ओम ग्लां ग्लौं गं गणपत्यात्मने नमः गणपति मूर्तये नमः। ओम हरा ओम वर्णकलशमस्त्रेण सम्प्रोक्ष्य कलशनौकुण्ड्यां कुम्भमूले ब्रह्मणे नमः कुम्भमध्ये विष्णवे नमः कुम्भाग्रे स्कन्धाय नमः वोषणे स्कन्धाय नमः प्राणे विघ्नेशाय नमः कुब्जे वरुणाय नमः पार्श्वमन्दिरे नमः महाकालाय नमः पिङ्गलाय नमः ओम वरुणाय नमः वरुणमूर्तये नमः। मध्ये वां ह्रीं गंगाय नमः वां ह्रीं यमुनाय नमः वां ह्रीं सरस्वती नमः वां ह्रीं सिन्धवे नमः वां ह्रीं कावेरी नमः वां ह्रीं सप्तनदीतीराय नमः वां ह्रीं सप्तसागराय नमः ओम वरुणाय नमः नागवासुधरं विष्णुरत्नमूर्तिं शाङ्कं तरणध्यायेत् वरुणमहाराज वरुणाय नमः। मध्ये ओम वरुणाय नमः वां मृदये नमः वां वामपतये नमः वां पश्चिमाधिपतये नमः ओम चित्तराजाय नमः ओम अग्रवागनाय नमः ओम पादोस्ताय नमः ओम वरुणाय नमः वरुणमूर्तये नमः। ध्यानम् गंगा सिंधु सरस्वती यमुना गोदावरी नर्मदा कृष्णा भीमरती सबल्गु सरयो श्रीगंडकी गौतमी कावेरी कपिला प्रयाग सरयो नेत्रावती इत्यादया नत्यस्ते हरिपाद पंकज पवा कुर्वन्तु मामङ्गलम्। नमो मकरवागनाय पादहस्ताय ते नमः नमस्ते प्रसेतुभ्यो वरुणाय नमो नमः। धूपम् सुद्रव्यं कुङ्कुलं धूपं सुगन्धः मनोहरम् आग्नेयं सर्वदेवानां धूपोऽयमरिकृतां धूपमार्ग्रापयामि कर्पूरनिराञ्जनज्योतेः। ओम सर्वस्याप्त्यै सर्वसिद्ध्यै सर्वमेव तेनाप्नोति सर्वं जयते। ओम हरा
आमानसूक्तं जपेतको ब्राह्मणेभ्यो चतुर्वेद ब्राह्मणेभ्यो नमः। वाम हिरण्यवर्णासुदे पावकाय सुजायकशवोया शुद्रः अग्निजागर्भन्दरेभ्यो भास्ताना विषग्गं शोनाभवन्दं यासागं राजावरणो यादमत्तेजज्ञानदया भवच्चन्दनानां मधुसुदच्चयोऽस्तु यो यापावगस्ताना विषग्गं शोनाभवन्दं यासां देवोदि विक्रोन्नदिवक्षम्यान्तरिक्षे भवन्ते या पदेवीम्बै सोदति शुक्लास्ताना वृषभुं सोनाभवन्ते यासां देवोदि विक्रोन्नदिवक्षम्यान्तरिक्षे भवन्ते या पदेवीम्बै सोदति शुक्लास्ताना ஃபீஸ் உட்காருங்க. அவங்க அங்க இருக்காங்க. மாப்பிள்ளா பொண்ணு விட शुक्लां वरदरं विराट्यां शुक्लां वरदरं विष्णुं सुवर्णं सुदर्शनं ध्यायेत् इने उनको तो नहीं है विष्णुपशां सगे संजातनायाम्यां बहर नमो बाप्ताय समस्त दुर्धात्मय द्वारा श्री पार्वती परमेश्वर प्रीत्यर्थां कई तुमको गुडी गोष्ट में வலது தொட மேல இடது கையை கீழ வைங்கோ வலது கையை மேல வச்சு மூடுங்கோ நான் செய்ய पुरोक्ते गुणे विशेषेण विशिष्टायामश्यां तिरुकल्याण महोत्सवेन विशेषतः यजमानस्य गोत्रोद्भवान्ने गोत्रना शिवगोत्रोद्भवान्ने जन्मरासोजाताय जन्मोद्भवान्ने शिवभाग्यराजनामरूप्य अस्माकं गुरुवचन्याम् அவங்க சொல்லுங்க
யோசனை பண்றாங்க. பேரு சொல்லுங்க. இன்னது வீட்டுக்கு போற வரைக்கும் அடி குமா குத்துதான். சுபாஷினி நாம் நேம் விசேஷதாக பால்குல கோத்ரோத்வான் मुरुगेश रावरुष्य कर्णेश्वरी नाम्ने विशेषतः कल्याण महोत्सवेन महा विनोदे सुंदरेश्वर स्वामिनः पादारे चरणारविन्दाभ्यां नमः. காசு சேர்த்து வைங்க. நாலு பேர் வசந்தா என்ன பேச்சு, ஒரே கல 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 பேச்சு. இந்த வசந்தா மக்காளுக்கு இடமே ஒரே சத்தமா இருக்கு. ராணி பாருங்க எவ்வளவு நீங்களா பேசிட்டு இருக்கிறது 4 பேருக்கு சத்தம். லட்சுமி என் செல்வமே யாரும் தேவையில்லை. ஈஸ்வரா மாங்கி மாங்கி கத்தி டான்ஸ் போடுன்னு சொல்லாம சொல்றான். போயிட்டு நாட்டிய ட்ரெஸ் எல்லாம் வாங்கி பார்ப்போம். 2500 ரூபாய் வாடகை. 2500 வாடகை யார் சும்மா சொல்றாங்க? என் பொண்ணுக்கு 2500 வாங்கி கொடுத்துதான் வாடகைக்கு ஒரு நாள். பொண்ணு வீட்டுக்கார மாப்பிள்ளை வீட்டுக்கார தான் ஆண்டு படம். முதல்ல மாப்பிள்ளை சம்மந்தி ஆடு, அப்புறமா சம்மந்தி பொம்பளையும் சம்மந்தி பொம்பளையும் சட்டை போட்டு தலையை முடி பிடிச்ச ஆடுங்க திரைப்பட்டு. அந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்வு அம்பிகை சுவாமிக்கும் அம்பாளுக்கும் கல்யாணம் பண்ணும் பொழுது எந்த இறைவனா இருந்தாலும் சுவாமி மணமேடைக்கும் அம்பாள் எதிர்க்கவும் இருப்பா. மாலையை மாத்தின பிறகுதான் என்ன பண்ணுவாங்க? மணமேடைக்கே வருவாங்க. அந்த மாதிரி முதல்ல மாலை மாற்றம்.
கட் பண்ணிக்க கட் பண்ணி போன முறையே சொல்லிட்டேன், மாப்பிள்ளைதான் அழகு.
மாப்பிள்ளதான் அழகு. யாருதான் அழகு? பொண்ணுதான் அழகு. ரெண்டு பக்கம் பக்கம் விழுந்துருக்கு பொண்ணு அழகா. வாய் பொண்ணு வெத்தலை பார்க்க பொண்ணு அழகா. மாப்பிள்ளை பூ செண்டு. பொம்பளைக்கு தான் செண்டு, மாப்பிள்ளை கேட்க பூ செண்டு. மாத்தி அந்த மாதிரி மாப்பிள்ளையினுடைய அழக திருஷ்டி எடுக்கணும்னா பஞ்சபூதங்களையும் ஒன்று திருடிதான் எடுக்க முடியுமா? ஏன்னா ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு இருக்கேன். இப்பதான் தைப்பூசத்துக்கு முருகர் கல்யாணத்துக்கு சொன்னேன். எதெல்லாம் எடுக்கணும்? பஞ்சபூதங்கள் ஒன்று தருது என்னது? என்னது? பஞ்சபூத நிலம் ஒரு பூதம் தான். பஞ்சபூதம் ஒன்று திரட்டின ஒன்னே ஒண்ணு சோறு. ஏன்னா முருகன் கல்யாணம் சொல்லிட்டேன். பரவாயில்ல. ஏன்னா அவர் சொல்லிட்டார், இவாள்லாம் பேசாம பொண்ணுதான் அழகு பொண்ணுதான் அழகு பொண்ணு உட்காந்து. அந்த மாதிரி பஞ்சபூதம் ஒன்று திரட்டின அந்த சாதத்தால சோறு தான் தமிழ் வார்த்தை. அந்த சோறால தான் என்ன பண்ணணுமா? சுவாமிக்கு பச்சை பொடி சுத்தணும், திருஷ்டி எடுக்கணும். பச்சை பொடி சுற்றுதல்னு ஒரு கல்யாணத்துல வைபவம் இருக்கு. அதுக்கு பேர் பச்சை பொடி சுற்றுதல். அது மாதிரி அந்த பரமேஸ்வரனுக்கும் பார்வதிக்கும் பச்சை பொடி சுற்றுதல். அதன் பிறகு ஹோமங்கள். பெண்ணுக்கு எடுக்கணும்னா நீராலும் நெருப்பால் மட்டும் எடுக்கணும்னு சொல்றா. அதன் பிறகு ஹோமங்கள். आचार्याः वेदिकामातार्याः अदपूर्वश्लादीनां शिरोधरग्रहामलोकेशानुरागारामरदामवेसदाम् आसानसुतरां शक्तिं क्रियामातारूपणीं स्वां वरिमाताशक्तये नमः स्वां अनन्तासनाय नमः सिंहासनाय नमः योगासनाय नमः पद्मासनाय नमः पद्मासनमध्ये ओं पार्वतीपरमेश्वराभ्यां नमः पार्वतीपरमेश्वरमूर्तये नमः कमलागण संभोज्या विद्यागण संभोज्या विद्यागण संभोज्या सुतागण संभोज्या पद्मागण संभोज्या पद्मानसीताय पार्वतीपरमेश्वराभ्यां नमः पार्वतीपरमेश्वरमूर्तये नमः वाणीहिरण्यगर्भाय नमः याज्ञाधीशब्दे नमः लक्ष्मीनारायणाय नमः धूपधूपवान् ஏன்னா நமக்கெல்லாம் வந்து ரக்ஷாபந்தம் ஏன்னா கல்யாணம் ஆகாதவங்க என்ன நினைச்சுக்கணும், நமக்கு சீக்கிரம் இந்த மாதிரி என்ன பண்ணணும் ரக்ஷாபந்தம் கங்கணை கட்டணும் நமக்கும். அப்புறம் வேற என்னது, குழந்தை இல்லாத வாழலாம் என்ன பண்ணணும், நமக்கு குழந்தை பாக்கியம் பெறணும். சரி ஓகே, ரெண்டு பேருக்கு மட்டும்தானா? அடுத்தது பிரச்சனைகள் இல்லாத மனிதர்களே கிடையாது. தீர்க்க ஆயுளும் தீர்க்க சுமங்கலியுமா இருக்கணும் அப்படிங்கிறது திருக்கல்யாண மகோத்சவம். திருக்கல்யாண மகோத்சவம் அது மட்டும் கிடையாது, நம்ம வாழ்க்கையே மாற்றக்கூடிய திருக்கல்யாண மகோத்சவம். ஏன்னா ராசிபுரம் பக்கம் ஒரு ஊர்ல வந்து நித்திய சுமங்கலி மாரியம்மன் ஒரு மாரியம்மன் இருக்கா. அவளுக்கு தினதின கல்யாணம். நம்ம ஊர்ல கம்பம் போடுற வழக்கம் எல்லாம் கிடையாது. கம்பம் போடுற வழக்கம் இருக்கா நம்ம ஊர்ல? சாமி கம்பம் போடுற வழக்கம் அப்படின்னா என்னன்னு தெரியாது. ஏன்னா
மாரியம்மனுக்கு வந்து திருவிழான்னா கம்பம் போடுவாளாம். முன்னாடி கம்பம் போட்டான்னு வச்சுக்கோ, அந்த ஊர்ல உள்ள பொம்மநாட்டுகள் எல்லாம் விடியறதுக்கு முன்னாடி தண்ணி கொண்டு போய் அந்த கம்பத்து மேல ஊத்துவாங்க. அவர் தான் மாரியம்மனோட புருஷன். தினம் போயிட்டு அந்த ஊர்ல இருக்கிற பொம்மநாட்டுகள் எல்லாம் ஊத்துவாங்க. அந்த மாதிரி ராசிபுரம் பக்கம் நித்திய சுமங்கலி மாரியம்மன் ஒரு மாரியம்மன் இருக்கு. அந்த ஊர்ல எப்பவுமே கம்பம் இல்லாம இருக்காது. ஆனா நினைச்ச மாதிரி நடக்குமா. அந்த மாதிரி கம்பம் போட்டு திருவிழா பண்ற ஊர்கள்லாம் இருக்கு. காப்பு மட்டும் கட்டுற வழக்கம். ஏன்னா அந்த மாதிரி வழக்கங்கள் ஆரம்ப காலத்துல இருக்காது. இடையில எப்படி மாறி அப்படியே கிராமத்து தேசம் தோறும் பழக்கங்கள் பദ്ധதிகள்லாம் மாறி போயிட்டு. நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், நம்ம ஊர்ல மட்டும்தான் என்ன வைபவம் முகூர்த்த மலைன்றது நம்ம ஊர்ல மட்டும்தான். நம்ம வேலூர் மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டம், நம்ம பகுதி மட்டும்தான். அதே அரூர் பக்கம் போனா கூட கிடையாது. அரூர் பக்கம் கூட முகூர்த்த மலை கிடையாது. அரூரோ அந்த பக்கம் சேலம் பக்கம் போயிட்டோம்னா சுத்தம் முகூர்த்த மலைக்கடையில இலை வைக்கிறதோ அரிசி போடுறதோ வெத்தலை பாக்கு கிடையவே கிடையாது. வெறும் ஒரு பாயை போட்டு உட்காந்து தாலி கட்டிடுறாங்க. கல்யாணமான நம்ம ஊர்ல மட்டும்தான் முகூர்த்த மலை, அதுக்கு அடியில இலைய போட்டு அதுக்கு மேல அரிசி போட்டி அதுக்கு மேல வெத்தலை பாக்கு போட அதோட தட்சணை வச்சு அதுக்கு மேல முகூர்த்த மலையை போட்டு மனைக்கு மேல ஒரு வெள்ளை துணியை போட்டு அது மேல உட்காந்து வச்சு கல்யாணம் பண்ணுறோம். நாமெல்லாம் ஓரளவுக்காச்சும் என்ன பண்றோம், ஃபாலோவிங்ஸ் வந்து ஃபாலோ பண்றோம். ஆனா முக்கியமான தலை விட்டு விட்டோம். இருந்தாலும் பரவாயில்லை, நம்முடைய இனிமேலாவது கொஞ்சமாச்சும் மாறணும். கொஞ்சம் கொஞ்சமா மாறினா எல்லாம் மாறிடும். ஆச்சாரியா ஹார்திகாரன் புரியாத அதிதேனம கஸ்ஸா அனுதேனம கஸ்ஸா சதேனம கஸ்ஸா ஓம் த்ரயம் அஹமதாமகேஷு தந்திரி புஷ்டிவர்தனம் வாகவத்கராம் ஓம் யோ ருத்ராக்னோ யோ அப்சூயமோட்டதேஷம் யோ ருத்ராபுராணே தஸ்மை ருத்ராய நமஸ்தாம் சமிஷ்டஸ்ய ஹஸ்தே சோதனோ யோ விஷ்ணுச்சேதேஜஸ்ஸாஹ யஸ்ஸாஹ மனசா ருத்ரோ நமோ உத்தேவம் தஸ்ஸாஹ அயம் யஸ்ஸாஹ अग्निकार्यं कुर्यात् पूर्वे ब्रह्मणे नमः पश्चिमे विष्णवे नमः दक्षिणे रुद्राय नमः उत्तरे ईश्वराय नमः इंद्राय नमः अग्नये नमः धर्मराजाय नमः नदये नमः पूर्णाय नमः वायवे नमः कुबेराय नमः ईशान्याय नमः इंद्रादि अष्टदिक्देवताभ्यो नमः ताडनौ निरीक्षणौ उदयरुपस्थानेषु सोमन्द्रेण प्रोक्ष्णौ सान्तिनीतकलाय नमः विद्याकलाय नमः प्रतिष्ठाकलाय नमः नृत्यकलाय नमः नृत्यकलामूर्तये नमः ओम मध्ये बालाग्ने नमः बालाग्ने नमः बालाग्ने नमः युवराग्ने नमः युवराग्ने नमः युवराग्ने नमः शिवाग्ने नमः शिवाग्ने नमः शिवाग्ने नमः शिवाग्ने नमः शिवाग्ने शिवाग्ने प्रतिष्ठाभ्यां नमः पाठनो निरीक्षणो कुशलमृतस्थानेषु स्वमन्त्रेण प्रोक्षणम् ओम गणानां त्वा गणपतिगुं ववामहे कविं कवीनामो मसरोष्टमां श्रेष्ठराजन्द्रं ब्रह्मणस्पदान शृण्वन्नोतिरक्षीतसाधनां तत्पुरुषाय महे वक्रतुण्डाय तन्नो प्रचोदयात् ॐ गणानां त्वा गणपतिगुं ववामहे कविं कवीनामो मसरोष्टमां श्रेष्ठराजन्द्रं ब्रह्मणस्पदान शृण्वन्नोतिरे शिवसाधनं तत्पुरुषाय महे वक्रतुण्डाय तन्नो प्रचोदयात् स्वां श्रीं ह्रीं क्लीं ग्लौं गं गणपतये वरवरदा सर्वजनमेव समानाय स्वाहा आवां श्रीं स्वाहा आवां श्रीं ह्रीं स्वाहा स्वां श्रीं ह्रीं श्रीं
वां श्रीं ह्रीं क्लीं क्लौं गं गणपतये स्वाहा वां श्रीं ह्रीं क्लीं क्लौं गं गणपतये वरवरदा सर्वजनमेव समानाय स्वाहा वां श्रीं ह्रीं क्लीं क्लौं गं गणपतये वरवरदा सर्वजनमेव समानाय स्वाहा वां भद्रं ददातु भद्रं कर्णेन शृणुयाम देवाः भद्रं वक्षेमाक्षुरेत्राः स्थिरैरङ्गैः दुष्टुवागं सुस्तनोतिः येषामदा वैतम्यतायो स्वस्तिरिन्द्रो वृद्धस्रवाः स्वस्तिरभूषा विश्ववेदाः स्वस्तिरस्थार्षवर्षणेनः स्वस्तिनोर्यश्वतिर्ददातु ॐ शान्ति शान्ति शान्तिः त्वां नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं त्वमसि त्वमेव केवलं भर्तासि त्वमेव केवलं वर्तासि त्वमेव केवलं वर्तासि त्वमेव सर्वं कल्पितं ब्रह्मासि त्वं साक्षात्मासि नित्यं हृदम् अस्मि सत्यम् अस्मि अवत्वमाम् अवक्तारो अवस्रोतारो अवधातारो अवानुसारमोशिष्यम् अवसादात् अवपुरस्तात् अवधरादात् अवदक्षिणादात् सर्वदोमान् भागिभागि सरन्दात् त्वम् आङ्मयस्त्वं चिन्मयाः त्वम् आनन्दमयं ब्रह्ममयाः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि नित्यम् त्वं ब्रह्मस्त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वं इन्द्रस्त्वं अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवस्वरां गणानां भूर्मुष्याय वृणाद्यं तदनन्तरानुस्वारभर्गरः अर्धेन्द्रसिता तदातारेण रूपा एतद्वमनुष्यरूपा तदारपूर्वरूपा नादस्सन्ताना प्रहुञ्जिता सन्धिः कैषा गणेशविद्यां कनकऋषेः ऋतिग्गायत्री शब्दः ॐ त्वं गणपतिर्देवताः ॐ क्लां क्लौं त्वं गणपतये स्वाहा ॐ क्लां क्लौं त्वं गणपतिमूर्तये स्वाहा ॐ सहस्रशीर्षा वृषः सहस्राट्य सहस्रपात सभोगं विश्वतो धृत्वा अत्यधिष्ठदशाङ्गलां पुरुषे वेदकं सर्वं यद्भूतं यच्चभोज्यो उदामृतत्वस्य सानः तदन्येनातिरोहते एतावानिशमहिमाम् अधोज्जायागुंशपूरुषः पादो श्रीस्वाभूतानि त्रिपादस्यामृतं गृहे त्रिपादूर्तमुदयपुरुषः पादो येहात्मवात्पुनः ततो विसृज्यक्रामते शासनानुसरे अथे तस्मात् विराट्जायताः विराजोऽधिपुरुषः सुजातोऽत्यरिष्टतः पश्चात् भूमिमतोपरः यत्पुरुषेण अभिषाः देवायुज्यं तन्नराः अपत्रं पुरुषन्नषा तं यज्ञं परेशि प्रौक्षण्य पुरुषं जातमकृताः येन देवाय दत्तः सान्त्यार्षेत्सये तस्मात् यज्ञासर्गोतः कुशस्सामान्यजज्ञरे सन्तावज्ञरे तस्मात् स्वाजायवः यत्पुरुषं वेदतः कविताविकल्पये मुहं गमशको काहो कावोरोपागाउष्येते ब्राह्मणो औषमकमाशीते कागुराजायन्यकृतः ऊरुदशेतेष्यः प्रत्यागुंसोत्रोदिसस्रोत्रात् कृता लोकातुमकल्पयन् वेदाहमेदमृषं महान्तो आदित्यवर्णं तमसस्तु भारे सर्वाणि रूपाणि विचित्रधीराः नामानि कृत्वापि वदन्यतास्ते कादापुरस्ताद्यमुदाचार सकलप्रविद्वादस्रहादमेव विद्वानं हृदयमोदेनान्यपन्थायिनायुते यज्ञेनेज्ञमेदन्तु देवाः तानि धर्माणि कृतमान्यासन्नयदेनागमहिमानि सृजन्ते यत्र पूर्वे कान्त्या सन्ति देवाहारित्रे लक्ष्मी च पत्न्यो अहोरात्रे पार्श्वे नक्षत्राणि रूपो अस्विनव्यार्तौ इष्टमनिधान अममनिधान सर्वं मनिधानः ॐ शान्त शान्त शान्तेः वां हिरण्यवर्णामरुणीं सुवर्णरजतस्रजां चन्द्रामिरण्मयीं लक्ष्मीं जातवेदो महावः तां महावः जातवेदो लक्ष्मीमनवगामिनीं यस्यामिरण्यं ध्येयं कामश्वं वृषानगम् अस्वभोर्वामृतमध्यामस्तिनादप्रबोधिनीं श्रियं देवीं वर्षये श्रीमार्धे कृष्णदां कां स्वोष्मितामिरण्यप्राकारामाद्रां ज्वलन्तीं दृग्धां रत्नयन्तीं कप्ने सितामत्वर्णां कामिगोपक्वये श्रियाम् चन्द्रां प्रभासां शशाचलन्तीं श्रियं लोके देवदृष्टां तारां कामत्कनीमें शरणमहं प्रपत्ते लक्ष्मीर्मे रक्षतां स्वामर्णे आदित्यवर्णे तपसोदिजातो वनस्पतिस्तवृक्षोत बिल्वः तस्य फलानि तपसा नदन्तमायान्तरायाच्छभाख्याः लक्ष्मीः उभयतमां देवसहके चिच्चमणिनासः
प्रादुर्बोधोऽस्मिन् राष्ट्रेऽस्मिन् कीर्तिन्द्रसिन्धुधातु मे शुद्धिवा श्यामलान् ज्येष्ठामलक्ष्मीं नाशयाम्यः अबोधिं च सर्वान् निन्दमे कृत्वाते गन्धद्वारां तरादर्शां नित्यपुष्टां गरेषुनेमीश्वरेगुं सर्वभूतानां कामिहो भक्मयेष्यामनसकाममा गोधिं वाससत्यमधीमगे पशूनां रोगमन्यस्यामयुष्ये श्रदयामि साः कर्तमेन प्रजाबोधा वैशम्भवघट्टमाश्रयं वासय मे कुले मातरं तत्त्वमालिनीम् आभस्रुदन्दिक्कार्तिकेयवसने गृहे महादेवेट विद्महे विष्णुपते धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् ॐ हरा ஓம் இப்போது சுவாமிக்கு அம்பாளுக்கும் கலிகாதார பெருஞ்சாந்தி கலிகாதாரங்கிறது என்னது? கலிகாதாரம் பண்ணாம என்ன பண்ணக்கூடாது? கல்யாணமே பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு கல்யாணத்துல கலிகாதாரம்ங்கிறது மிகப்பெரிய வைபவம். இந்த கோத்திரத்திலே இன்னாருடைய பேரனும் இன்னாருடைய மகனும் இந்த யாரு சர்வ வியாபி இந்த மணமகனுக்கும் இந்த கோத்திரத்திலே இன்னாருடைய பேத்தி இன்னாருடைய மகள் இந்த சௌபாகியவதிக்கும் எப்படி ஆனந்தமா கல்யாணம் நடக்க இருக்கிறது. இந்த கல்விக்கு எப்படி கொடுக்குறோம்? தங்க பதுமையா தாரை பார்த்து கொடுக்குறோம். தங்க பதுமை என்ன பண்ணணும்? பத்திரமா பாதுகாக்கணும். அதுதான் கல்விக்காக. இந்த மாதிரி சுவாமிக்கு கோத்திரமே கிடையாது. அவருக்கு கோத்திரம் கிடையாது. ஏன்? ஏன்னா அவர் ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை. அப்ப அவர் எங்க இருந்து? ஏன்னா இந்த ரிஷி வழியில வந்தவங்கன்னா அந்த ரிஷியினுடைய பாரத்வாஜம், கௌஷிகம், அப்புறம் ஆத்திரேய கோத்திரம், நைத்திரிகாஷப கோத்திரம், இந்த மாதிரி கோத்திர ஜாதிகளா இருக்கு. அந்த கோத்திரத்துல வந்தா இந்த கோத்திரத்துல வந்தான்னு சொல்லலாம். சுவாமிக்கு தான் அவர்தான் முடிவு, அவர்தான் முதல். அதனாலதான் மாணிக்க சுவாமி சொல்லியிருக்காரு, ஆதியும் அந்தமும் இல்லா அருள் பெரும் ஜோதி. அதுதான் பாடியிருக்காரு. ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் ஜோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ் கடங்கள் மாதேவளருதியோ வன்செவியோ நின் செவிதான் மாதேவர் வார்கடல்கள் வாழ்த்திய வாழ்ந்தொல் போல் வாய் கேட்டலுமே விம்மி விம்மினை மறந்து போதாரமழியின் மேல் நின்றும் புரண்டிங்கண் ஏதேனுமாகாள் கிடந்தாள் என்னே என்னே ஈதே என் தோழி பரிசெலோரின் பாவாய். இந்த மாதிரி ஆதியந்தம் இல்லாத அந்த பரமேஸ்வருடைய கோத்திரம் அநாதி கோத்திரோத்வ அண்ணன் அப்ஜெக்ட் சர்மனா அநாதி கோத்திரம். கோத்திரமே இல்லாதனால அநாதி கோத்திரம். அநாதி கோத்திரோத்வான் அப்ஜெக்ட் சர்மனா பௌய கோத்திரானாம் அப்ஜெக்டன் என்று சொல்லக்கூடிய பரமேஸ்வருடைய பௌத்திரனும் சிவபுத்திராயா சிவன் என்று சொல்லக்கூடிய பரமேஸ்வர புத்திரனும் பரமேஸ்வரவராயா சர்வ சகாத்யாயினே பரமேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய அந்த சுந்தரேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய நம்முடைய உலக ஜீவராசிகள் எல்லாருக்கும் தகப்பனாக இருக்கக்கூடிய அந்த சர்வ வியாபி பரமேஸ்வரனுக்கும் அப்புறம் காஷ்யப கோத்திரத்திலே உதித்த யாரு? காஷ்யப தட்சிணாவிரத தக்ஷ பிரஜாபதி. தக்ஷ பிரஜாபதினு ஒருத்தர் இருக்கார். அவர்களால் அவள் மகள் தான் யாரு? தாட்சாயன். தக்ஷ பிரஜாபதிங்கிறவர் சதா சர்வா பெருமாள் மட்டும்தான் கடவுள், வேற யாருமே கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தவர் தக்ஷ பிரஜாபதி. அப்படிதானே? மருமகன் பரமேஸ்வரன் இருந்தாலும் பரமேஸ்வரன் கொடுக்கக்கூடிய அபிபாகத்தை கொடுக்கல. நாம எந்த ஹோமம் பண்ணினாலும் நிறையவி அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்ணாகுதி போட்டாதான் என்ன ஆகும்? நாம செய்யக்கூடிய ஹோமங்கள் பூர்த்தி ஆகும். இல்லைன்னா பூர்த்தி ஆகவே ஆகாது. அந்த மாதிரி அது வேற, அந்த ஒரு கதை அதை விட்டுருக்கோம்.
இருந்தாலும் அந்த பார்வதி தேவியினுடைய காசிப கோத்திரத்திலே உதித்த மலைத்திவஜய பாண்டியனுக்கும் அப்புறம் காஞ்சன மாலைக்கும் மகளாக பிறந்தவள் யாரு? மதுரையம்பதி. மதுரையிலே எப்படி பிறந்தாளா? அக்னியில பிறந்தாளா? யாகாக்கினி வலஞ்சுழிக்க மரகத வீணையோடு பிறந்தாளா? அக்னியில 2 பேர் தான் பிறந்தாங்க. யாரு? திரௌபதா தேவி. திரௌபதா தேவி அக்னியில பிறந்தா. அப்புறம் மீனாம்பிகை, மதுரையை ஆளக்கூடிய மீனாட்சியோ அக்னியில. அதுவும் நம்ம ஹோமம் பண்ணும்போது வலஞ்சுழிக்கணுமா, அப்பதான் முழுமை அடையும். இந்த மாதிரி அவளுக்கு மீனாட்சியா பேரு. அவள் பிறந்தவுடன் தடாதகைன்னு அவளுக்கு பேர் வச்சாளாம். தடாதகையில என்ன? யாராலும் வெற்றி கொள்ள முடியாதவள் அர்த்தம். அந்த மாதிரி யாராலும் வெற்றி கொள்ள முடியாதா இருந்தா. அப்படிப்பட்ட மீனாம்பிகை சௌபாகியவதிக்கும் எப்படி இருக்கு நடக்குதான் கல்யாணம் மதுரையில? எப்படி நடக்குது? மதுரை அதாவது மதுரைய மத்தியே கோலாகலமா இருக்கா. என்ன பண்ணா? காஞ்சன மாலை பட்டகசாலையை திறந்து விட்டாளாம். எல்லாரும் உங்களுக்கு தேவையானதை அள்ளி போய் சாப்பிடுங்கன்னாலாம். இப்ப எவ்வளவு ஒரு ஆனந்தம்! சர்வகாலமும் போர்க்கோலத்திலே இருந்தவள் யாரு? தடாதகை. அவள் மணக்கோலம் பூண்டவுடன் மதுரையே கோலாகலமாயிட்டான். தடாதகை பூமியை நோக்கி பார்த்ததே கிடையாது. ஆமா, தாய் வீட்டினுடைய பெருமை பெண்களுக்கு எல்லாம் உண்டு. அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் உண்டு. இங்க நான் சொல்லுங்க யாரா கல்வியில வச்சிருப்பேன். ஐயருங்கடா இது நம்மள இறக்கி பேச நினைச்சிடாங்க. பெண் வீட்டுடைய பெருமையை பேசுறேன்னா பொம்மநாட்டிகளுக்கு தூக்கமே வர. லட்சுமியன் செல்வம் என்னது? லட்சுமியன் செல்வமே பெண் வீட்டு மாப்பிள்ள சரசரமா பார்த்து என்ன பண்ணுவார்? தங்க நகையா போட்டு வச்சுப்பார். எங்க இதெல்லாம் தெரியாதான். எங்க அம்மா வைரமூர்த்தி, அது வெள்ளி மூர்த்தி கூட இருக்கும். எங்க அம்மா வைரமூர்த்தி எடுத்துட்டாங்க. என்ன ஒரு பெண் வீட்டு பெருமை அது. அப்படி விட்டுக்கலாம். ஏன்னா அது அம்மைக்கும் உண்டு. என்ன பண்ணா அம்பாள்? அதாவது நீங்க எவ்வளவு பேர் வேணா கூட்டிட்டு வாங்க மாப்பிள்ளை வீட்டுல இருந்து, நான் என்ன பண்றேன்? சாப்பாடு நான் யாருமே சாப்பிடல. நான் எங்க அம்மா வீட்டுடைய பெருமையை சொல்றாங்க. யாரு? பாண்டிய குலத்தினுடைய பெருமையை யார் சொல்றா? மீனாம்பிகை. மீனாம்பிகை சொல்றாங்க. சுவாமி சிரிச்சுட்டே இருக்கா, மௌனத்துல சிரிச்சுட்டே இருக்காங்க. என்ன பண்ணாரு? என்ன பண்ண? குண்டோதரன் அனுப்பிச்சு வச்சாராம். ஒவ்வொருத்தரும் ஒரு குண்டோதரன் தெரியுமா? 5 தான் இருப்பான். அடுத்து பாருங்க, அவன் வயிறு குண்டோதரன் ஒவ்வொருத்தரும். அடுத்து பார்த்தா 5 தான் இருக்கும் அவங்க கைக்கு. அந்த மாதிரி குண்டோதரன் அனுப்பிச்சு வச்சாராம். எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டோம். 2 பேர் மட்டும் சாப்பிடவே இல்லையா. யாரு? சாப்பிடவே முடியாதுங்கிறாங்க. எங்க? மதுரையில். ஏன் சுவாமி? நாங்க 2 பேரும் தினமும் அந்த சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜ பெருமானுடைய திருநடத்தை பார்க்காம சாப்பிட மாட்டோம். யாரு? நம்ம கோயில் இருக்கிறாங்க 2 பேரு. பதஞ்சலி முனிவரும் யாகவாத முனிவரும். எலிக்காலும் புலிக்காலும், பாம்பு காலும் புலிக்காலும். ராணி பொழுக்க சொல்றாணி, அந்த ஆரஞ்சுல அடிச்சிருவேன். அப்படி பிடிச்சுக்கணும். சபையில அது தூக்கி போடுறா பிடிச்சுக்கணும் கெட்டியா. பாம்பு காலம் புலிக்காலம் சாப்பிடலையா?
ஏன்னா நாங்க தினமும் என்ன பண்ணுவோம், சிதம்பரத்துல நடராஜ பெருமானுடைய நடனத்தை பார்க்காம சாப்பிட மாட்டோம். உடனே என்ன பண்ண, சுவாமி அம்பாளும் காலை மாத்தி ஆடிட்டார். வெள்ளி சபையில பாருங்க, சிதம்பரத்துல வெள்ளி சிதம்பரமா, மதுரையில வெள்ளி சபை இருக்கு. சிதம்பரத்துல பொற்சபை. வெள்ளி சபையில பாத்தீங்கன்னா சுவாமி காலை மாத்தி ஆடிடுவார். என்ன சொன்னீங்க, எப்பா அதை நிறுத்திட்டு முதல்ல எனக்கு சோத்த போடுங்க, சாப்பிட்டு தூக்கம் வருது. மதுரையில யாருன்னே தெரியல. அந்த முக்குருளி பிள்ளையார் ஒருத்தர் இருக்காரு தெரியுமா? முக்குருளி பிள்ளையார் இருக்காரு, பெருசா இருக்கிறார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த நடனத்தை பார்த்ததான் சாப்பிட்டான். ஏன்னா அப்பதான் அம்மையுடைய பெண்ணினுடைய பெருமையினுடைய கர்வம் ஒழிஞ்சது. நான் சொல்லலைங்க, பெரியவாள்லாம் சொல்றது சொல்ல. அந்த மாதிரி இப்பொழுது அந்த அழகான சுந்தரனுக்கும் மீனினுடைய தன்மை கொண்ட கண்களா, மீன் கட்ட பாத்துருக்கீங்களா இல்லையா? நான் பார்த்தேன். ரவுண்டா இருக்கும் மீன் கடை அப்படி இருக்குது. அம்மாக்கு பத்திரகாளிமா இருக்கு. நான் ஒவ்வொரு முறையும் சொல்லியிருக்கேன், மீனினுடைய தன்மை தான் அம்பாளு. ஏன் மண்ணில் தட்டின, ஏன் மண்ணில் தட்டின, மண்ணில் எதுவும் யாப்பா அதாவது தாய் மீன் முன்னாடி போகுமா, குஞ்சு மீன் இந்த பக்கம் 100 குஞ்சு, இந்த பக்கம் 100 குஞ்சு போகும். இப்படி வலது பக்கம் திரும்பி பார்த்தா இந்த பக்கம் 100 குஞ்சுகளோட பசியாறிடுமா, இந்த பக்கம் பார்த்தா இந்த பக்கம் 100 குஞ்சு. ஏன்னா தன்னுடைய கண்களாலே குழந்தைகளை பசியாற்றக்கூடிய ஒரே ஒரு ஜீவன் மீன் மட்டும்தான். அதனாலதான் அம்மைக்கு மீனை உண்மைப்படுத்திருக்காங்க. கண்களாலே அவன் யாரு, ஜெகன்மாதா லோகநாயகி. அவள் கண்களாலே குழந்தைகளா இருக்கக்கூடிய நம்ம எல்லாருடைய குறைகளையும் கண்களாலே என்ன பண்ணுவா, கண்களாலே எல்லாத்தையும் ஒழிச்சிடுவா. அதனாலதான் அவளுக்கு மீனாம்பிகைன்னு பேர் வந்து. அப்படிப்பட்ட மீனாட்சி சொக்கநாத சுவாமிக்கும் கல்யாண வைபவம். நம்ம கல்யாணத்துல மாங்கல்யம் தந்துரானே நாம ஜீவன ஹேதுனாம் கண்டே பத்ராணி சுபஹே சஞ்சீவ சரதாம் சதம்னு சொல்றோம். அப்ப அம்பாளுக்கு என்ன சொல்லலாம், மாங்கல்யம் தந்துனா ஜெகஜீவன். நாம இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் யாருக்கு அடிமை, அம்பாளுக்கு அடிமை. சுவாமியே அம்பாளுக்கு அடிமை. பொம்மநாட்டுகளை முன்னாடி வச்சுட்டாங்க எல்லா இடத்துலயும். இனிமேலாச்சும் மாத்தி விடுறேன். கர்த்தா விளக்கேற்று சொல்றேன், பொம்மநாட்டுகள் விளக்கேற்ற சொல்லக்கூடாது. எப்படி பொம்பளைங்க நாங்களே ஏறி வச்சிருக்கோம் தெரியா? அந்த காலத்துல சொல்லிட்டாங்க. அதாவது பரமேஸ்வரான்னு சொல்லல, அரஹர நம பார்வதி பதை, பார்வதி கணவனே தான் சொல்றமே தவிர பரமேஸ்வரான்னு யாரும் சொல்ற. லட்சுமி நாராயண கோவிந்தான்னு சொல்றேன், கோவிந்தான்னு யாரும் சொல்ற. ஏன்னா பெண்ணை கண்டு தனியார மகத்துவம் உண்டு. ஏன்னா நாங்க என்னதான் மாங்கு நான் குடிப்போது ஆடிக்க மாட்டீங்க அப்படிதான் சொல்லுவாங்க. அதே ஒரு பொம்மநாட்டி அழுட்டு பாருவா, கும்பு கூடி ஆடுவாங்க எல்லாரும். அது என்னத்துக்குமே தெரியாது. ஏன்டி உங்க வீட்டுக்கு அடிச்சிட்டானா எல்லாரும் கும்புடி ஆடுவாங்க. அந்த மாதிரி போயிட்டு இருக்கு உலகம். போயிட்டு போது இப்ப அம்மாளுக்கு என்ன பண்ணுவா, எல்லாரும் வேண்டிக்கோ, எல்லாரும் என்ன பண்ணணும், கலியுகத்துல நோய் நொடி இல்லாம எப்படி இருக்கணும், ஆனந்தமா. நான் சொன்னதெல்லாம் சிரிக்கக்கூடிய தன்மையா இருந்தாலும் வாழ்க்கைக்கு சிந்திக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான். எல்லாருக்கும் நோய் நொடி இல்லாம பால் பெருகி பட்டி பெருகி எப்படி இருக்கணும், பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு
பல கோடி நூறாயிரம் பல்லாண்டதின் தோல் மணிவண்ணாம் நின் சேவடி செவ்வித்திருக்காப்பு அடியோமோடுமையோடும் பிரிவிஞ்சி ஆயிரம் பல்லாண்டு வடிவார் சோதி சுடலாழியும் பல்லாண்டு படைபோர்க்கு புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சனியம் பல்லாண்டு அப்படிங்கிற வகையில் எப்படி இருக்கணும்? எல்லாரும் ஆனந்தமா இருக்கணும். பிரார்த்தனை சொல்லிட்டு நம்முடைய பைரவி செய்த பைரவேஸ்வர சித்தர் பீடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய மகா காளியம்மனுடைய அருளாலும் குருநாதர் ஸ்ரீ லோகநாத சுவாமியுடைய ஆசீர்வாதத்தாலும் என்னது மாங்கல்யதார் வாயில் கை விட்ட செல்வமே லட்சுமியே அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். ஓம் தர்மாய நமஹ, ஓம் ஞானாய நமஹ, ஓம் வைராக்கியாய நமஹ, ஓம் அவிராக்கியாய நமஹ, ஓம் பரிசுத்தாய நமஹ, ஓம் ராஜிதாய நமஹ, ஓம் சாத்விகாய நமஹ, ஓம் ஸ்ரீகாய நமஹ, ஓம் ரத்னாய நமஹ, ஓம் மகாபத்மாய நமஹ. கற்பூர நிராஞ்சன ஜோதிஹே. தாலி தாலி கட்டும்போது தாலி எதுவும் கட் பண்ணாத வீடியோ எதுவும் கட் பண்ணாத வீடியோ
வீடியோ எடுக்கிறது கூட சாமி கட்ட குடி ஏதோ அம்தா போட்டோ எடுத்துட்டேன் 2 பேரும் எடுத்தேன். அங்கே இருக்கும்போது எடுத்துட்டேன். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ கட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள்.
கோயில் குழு என்னோட நம்பர் அதில் இருக்கு. மெசேஜ் பண்ணிவிட்டு எனக்கு சிவனடியார் குழு இருக்குது, உலக சிவனடியார் இருக்குது, நம்ம கோயில் குரூப் இருக்குது, திருவாசபுரத்தில் இருக்கு என் நம்பர் எனக்கு. ஐயா கொஞ்சம் நடங்க, வீடியோ போய் அப்படியே பிடிங்க.